வணக்கம். திரையரங்கம். ரிமைண்டர்ஸ் ஆஃப் ஹிம். இது ஒரு அமெரிக்க திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் வேனசா காஸ்வில். கென்னா அப்படின்ற ஒரு பெண் காரில் பயணம் செஞ்சு ஒரு இடத்துக்கு வராங்க. வந்த இடத்துல ஒரு பாருக்குள்ளே நுழைஞ்சு போகும்போது அந்த பாருடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய இளைஞர் அந்த பெண்ணுக்கு பழக்கமாகிறார். அவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு நட்பு உண்டாகுது. அந்த இளைஞருடைய பெயர் லெட்ஜர். இப்போ நமக்கு கென்னாவினுடைய கடந்த கால வாழ்க்கை காட்டப்படுகிறது. பல வருடங்களுக்கு முன்னாடி கென்னாவுக்கும் ஸ்காட்டி அப்படின்ற ஒரு மனிதருக்கும் இடையில் நட்பு உண்டாகி அவங்க 2 பேரும் ஒருத்தர் காதலித்து அந்த உறவின் மூலமாக அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து, இதெல்லாம் முன்னாடி நடைபெற்ற சம்பவம். அதுக்கு பிறகு மது அருந்திவிட்டு இருவரும் காரில் பயணம் செய்து அப்படி வரும்போது எதிர்பாராத வகையில் ஒரு வனப்பகுதியில் அந்த காரில் பயணம் செய்து வந்து கொண்டிருக்கும்போது விபத்து உண்டாகி அந்த கார் இடிபாடுகளில் சிக்கி 2 பேருமே காருக்குள்ளே சிக்கி அந்த விபத்தில் ஸ்காட்டி என்ற மனிதன் மரணமடைந்து விடுகிறான். அவனுடைய மனைவியான கென்னா மது அருந்திவிட்டு காரை ஓட்டினாள் அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டப்பட்டு 7 வருட சிறை தண்டனையை அவள் அனுபவிக்க வேண்டிய நிலை உண்டாகிறது. 7 years சிறையில் இருந்துவிட்டு இப்போது வெளியே வந்திருக்கிறாள். வெளியே வந்த அவள் காரில் பயணம் செய்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறாள். அங்குதான் இவள் லெட்ஜர் என்ற அந்த மனிதனை பாரில் சந்திக்கிறாள். இவளுக்கு பிறந்த அந்த மகர்களை அது அந்த இறந்த கணவனுடைய பெற்றோர்கள், அப்பா அம்மா, அவங்ககிட்ட அந்த குழந்தை இருக்குது. இப்போ 7 வயசு அந்த குழந்தைக்கு ஆயிடுச்சு, பெண் குழந்தை. இப்போ தன்னுடைய மகள் தன்னுடைய மாமனார் மாமியார் அவங்ககிட்ட இருக்குது. அவங்க தன்னுடைய மகனுடைய மரணத்திற்கு ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்த பெண் அப்படின்னு சொல்லி இந்த கென்னாவை மனதில் நினைப்பதால் இவளை பார்ப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை. இவளுக்கு பிறந்த அந்த அன்பு மகளை இவளுக்கு முன்னால் காட்டுவதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை, சம்மதம் இல்லை. அதனால் தன்னுடைய அன்பு மகளை இந்த அன்பு தாயால் பார்க்கவே முடியவில்லை. இந்த கென்னா கதாபாத்திரம் படம் முழுக்க தன்னுடைய மகளுக்காக துடித்து கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரம். சில நேரங்களில் அவளுக்கு அந்த அன்பு மகளை காட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக இப்போது அந்த மாமியாருக்கும் மாமனாருக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய இளைஞனாக இருக்கக்கூடிய லெட்ஜர் தான் அவளுக்கு உதவுகிறான். சற்று தூரத்தில் நின்று கொண்டு இவள் தன்னுடைய மகளை பார்த்து கொள்ளலாம். அருகில் வர முடியாது, தொட முடியாது, பேச முடியாது. நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாத்தையும் டைரியில் எழுதி வச்சுருக்கல, அந்த டைரியை வாசிக்க வேண்டிய நிலை அவனுக்கு படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் வருது லெட்ஜருக்கு. அப்போ வாசிக்கும்போது தான் இந்த கென்னான்ற அந்த கதாபாத்திரம் எந்த அளவிற்கு அப்பழுக்கற்ற கதாபாத்திரம், கள்ளம் கபடமற்ற பாத்திரம், எந்த அளவிற்கு உயர்ந்த கதாபாத்திரம், தன் கணவனை உயிருக்கு உயிராக நேசித்த கதாபாத்திரம், அந்த விபத்து எப்படி சிறிதும் எதிர்பாராமல் நடந்திருக்கிறது, அந்த விபத்தில் சிக்கி அவன் இறந்திருக்கிறான் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த இறப்பிற்கும் இவளுக்கும் சிறிது கூட சம்பந்தமே இல்லை அப்படின்றதெல்லாம் வாசித்து தெரிந்து கொள்ளக்கூடிய லெட்ஜர் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அந்த குழந்தையின் தாத்தாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் போய் உண்மையை கூறி அந்த பொண்ணை தப்பாக நினைக்காதீங்க, கென்னா ரொம்ப நல்லவ, அவளை தப்பாக நினச்சி நீங்கள் தேவையற்ற தண்டனையை அவளுக்கு கொடுக்காதீர்கள். மக மேலே அளவற்ற அன்புடனும் பாசத்துடனும் இருந்து கொண்டு மகளை பார்க்க வேண்டும் என்ற துடிப்புடன் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பெண் அவள் அப்படின்றத வெளிப்படுத்தி படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அவங்க மனப்பூர்வமாக கென்னாவை தங்களின் அருமை மருமகளாக ஏற்றுக்கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே வருவதற்கு சம்மதித்து, அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் ஒருவளாக எப்படி கென்னா இணைகிறாள், தன் அன்பு மகளை எந்த அளவிற்கு பாசத்துடன் தூக்கி வைத்து கொண்டு தன்னுடைய பாசத்தை அவள் மீது கொட்டுகிறாள் அப்படின்றத காட்சியாக காமிக்கிறாங்க. லெட்ஜருக்கும் இவளுக்கும் ஒரு வகையான ஆழமான நட்பு உண்டாகி படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் லெட்ஜர் காரை செலுத்த அந்த காரில் கென்னா தன்னை மறந்து அமர்ந்திருக்க அவர்களுடன்
பயணித்து வரக்கூடிய சிறுமியான டிஎம் தன்னுடைய அன்பை எந்த அளவிற்கு தன்னுடைய அருமை தாயான கென்னா மீது செலுத்துகிறாள் என்பதையும் நாம் காட்சியாக பார்க்கிறோம். அவர்கள் மூவரும் காரில் பயணித்து செல்லக்கூடிய அந்த காட்சியுடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. மைக்கா மன்ரோ இவர்தான் கென்னா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை. கனமான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு தன்னுடைய ஈடற்ற நடிப்பால் பெருமையை சேர்க்க வேண்டுமோ அதை இந்த நடிகை மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார். டைரிக் விதர்ஸ் இவர்தான் லெட்ஜர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர். மிகவும் இயல்பாக படம் முழுக்க இவர் வந்து அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய மனங்களில் ஆழமாக பதிய வைக்கிறார். ரூடி பன்காவ் இவர்தான் ஸ்காட்டி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர். சில காட்சிகள் மட்டுமே வரக்கூடிய இவர் தான் வரக்கூடிய காட்சிகளில் தன்னுடைய நடிப்பு திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பிராட்லி விட்ஃபோர்டு இவர்தான் கென்னாவின் மாமனார் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர். தான் ஒரு பண்பட்ட நடிகர் என்பதை தான் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் இவர் நிரூபித்திருக்கிறார். லாரன் கிரஹாம் இவர்தான் கென்னாவின் மாமியாரான கிரேஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை. அந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவிற்கு ஆழமான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். ஜோ கேசோவிக் இவர்தான் சிறுமியான டிஎம் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய சிறுமி. அந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவிற்கு துடிப்பான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இந்த சிறுமி சிறப்பாக செய்திருக்கிறார். 2022 ஆண்டில் காலன் ஹூவர் எழுதிய நாவலை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. டிம் இவேஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். கவித்துவ தன்மையுடன் இவருடைய சினிமாட்டோகிராஃபி படம் முழுக்க இருக்கிறது. மிச்சேல் ஹாரிசன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர். பொயட்டிக் நேச்சருடன் இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் இவருடைய பட தொகுப்பு திறமையை நம்மால் அனைத்து காட்சிகளிலும் உணர முடிகிறது. டாம் ஹொவே இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். கவித்துவ உணர்வுடன் படம் முழுக்க இவருடன் இசையமைப்பு இருக்கிறது. பின்னணி இசை மனதில் ஆழமாக தங்கி இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த திரைப்படத்தை யுனிவர்சல் பிக்சர்ஸ் உலகமெங்கும் விநியோகம் செய்திருக்கிறது. வேனசா கேஸ்வில் இந்த திரைப்படத்தை மிகவும் அருமையாக இயக்கியிருக்கிறார். ஒரு தரமான திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு படம் முழுக்க நமக்கு உண்டாகிறது. அத்தகைய உணர்வு நமக்கு உண்டாகும் அளவிற்கு இந்த திரைப்படத்தை சிறப்பாக இயக்கிய இவரை நான் தனிப்பட்ட முறையில் பாராட்டுகிறேன். ரிமைண்டர்ஸ் ஆஃப் ஹிம் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு அந்த திரைப்படம் நிச்சயம் பிடிக்கும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும்.